ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரவுண்ட் நெக் கேட்குறாங்க. ஆனால் அது தச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூ நெக் மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி நிறைய பேர் யூ நெக் கேட்குறாங்க, ஆனால் ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தா அது ரவுண்ட் நெக்காக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து புரியறதில்ல. ஆனால் நம்ம யூ நெக் தான் வைக்கிறோம், ஆனால் தைச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ரவுண்ட் நெக் மாதிரி ஆயிடுது அப்படின்னு. அதாவது இந்த யூவுக்கும் ரவுண்ட் நெக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நான் பல வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ இருந்தாலும் அதனுடைய ஷோல்டர் அளவுகள் வந்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா யூ நெக்குனா ஷோல்டர் எப்படி வைக்கணும், ரவுண்ட் நெக்குனா எப்படி ஷோல்டர் வைக்கணும், எதனால் இந்த யூ நெக் வந்து ரவுண்ட் நெக்காக மாறுது, நம்ம கரெக்டான ஷேப்பில் நெக்கு வரைஞ்சாலுமே அது போடும்போது யூ நெக் மாதிரி இல்லாமல் ரவுண்ட் நெக் மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் வந்து எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ வைட் நெக் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஷோல்டரை வந்து நம்ம வைட் நெக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி யூ நெக் எப்படி க்ளோஸாக எப்படி வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அப்போ தான் அது வந்து நமக்கு யூவாக தெரியும், இல்லாட்டினா அது வந்து ப்ராடாக ரவுண்ட் நெக் மாதிரி தான் தெரியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ரீசன். இப்போ அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோஸில் அந்த டவுட்ஸை நான் கிளியர் பண்ணாதான் பல பேருக்கு கமெண்ட்ஸில் டைப் பண்ண கூட முடியல, தெரியலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒருத்தங்க கேட்குற டவுட்ஸ் தான் எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை. அதனால தான் இந்த யூடியூப் சேனல் எல்லாமே அவ்வளோ வந்து உங்களுக்கு பாப்புலராக ஆகிறதுக்கு காரணம் கூட ஒருத்தருக்கு ஏற்படுற சந்தேகங்கள் தான் அடுத்தவங்களுடைய கேள்விக்கு பதிலாகவும் நமக்கு இருக்கும். அப்போ இந்த டெய்லரிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவோ விஷயங்கள் வந்து சேனலை பார்த்து நம்ம கற்றுக்குறோம். அப்படி கற்றுக்கும் போது அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம மனசில் முடிஞ்ச வரைக்கும் டைப் பண்ணுங்கள். முடியாதவங்க வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னாவே அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஷோல்டர் அளவு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு 36 இன்ச்சு வந்து செஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 4 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ். அப்போ 40 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து செஸ்ட்டு ரவுண்டு. இதை 4ஆக பிரிக்கும்போது 10 இன்ச் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு 1/4 செஸ்ட்டு. இது வந்து ஒரு கால்குலேஷன் நம்ம எப்போவுமே போடுறது தான். இப்போ ஷோல்டர் அளவு அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம 36 வந்து நம்ம போடும்போது 5.5 வருது. அதாவது இது ஓவரால் நம்ம 5.5 இன்ச்சு இதுக்கு ஷோல்டர் அளவு நம்ம வைக்கிறோம். இப்போ இந்த அளவை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு யூ நெக் போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போட முடியாது. இந்த அளவை வச்சுட்டு நம்ம யூ நெக் போட்டோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து ப்ராடாக வச்சு யூ போட்டாலும் இந்த ஷோல்டர் வந்து கரெக்டான ஆர்ம் ஃபிட்டில் உட்காராது. இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம அப்படி க்ளோஸாக தான் யூ நெக் போட்டிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த 5.5 இன்ச்சு இங்கேயே நின்றுக்கும், இங்கே யூ நெக்காக இருக்கும், இங்கே இழுத்து பிடிச்சிட்டு நிற்கும். இந்த கையினுடைய ஷேப்புக்கு வந்து அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு கொடுக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லாட்டினா இந்த யூவே இப்படி போய் இந்த இடம் வந்து நமக்கு இப்படி இருக்கும். ஆக்சுவலாக யூ போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கு உள்ள ஏறி வந்து இந்த இடத்துல இழுத்துட்ருக்கும், இந்த ஆம்கிட்டே இழுத்துட்ருக்கும். இந்த 5.5 இன்ச்சு வச்சோம்னா அதே மாதிரி அப்படி இல்லை ஷோல்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த யூவே வந்து இப்படி ஓப்பன் ஆகி இந்த ஆர்ம் ஃபிட்டு கரெக்டாக வந்துடும். ஆனால் நெக்கு என்ன ஆகும்னா இப்படி ப்ராடாக இப்படி போயிடும். அப்போ நம்ம நினைக்கிற மாதிரியான இப்போ இது வந்து நம்ம ரவுண்ட் நெக்லேயும் சேராது. ஏன்னா ரவுண்ட் நெக்குனா நமக்கு இப்படி வரணும், யூ நெக்குனா இப்படி வரணும். இப்போ இதுக்கும் சேராமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக்கு மாதிரி நமக்கு வந்து பேக்கில் ஃபார்ம் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி வராமல் நிறைய பேருக்கு அப்போ இந்த மாதிரி வரும்போது என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய சுருக்கம் வரும். ஏன்னா இந்த இடத்துல கிளாத் இப்படி வந்தால் மட்டும்தான் இந்த சுருக்கம் இல்லாமல் இருக்குமே ஒழிய, இந்த கிளாத் இப்படி இந்த நெக் இப்படி வரும்போது இந்த இடத்துல இந்த ஆர்ம் ஃபிட் வரைக்கும் நமக்கு என்னாகும் அப்படின்னா கிளாத் வந்து ஒரு மாதிரி சுருக்கமாக மடிப்பாக இழுத்துட்டு நிற்கும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நம்ம இதனுடைய ஷோல்டர் அளவை நம்ம அதிகப்படுத்தணும். ஷோல்டர் அளவை அதிகப்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த பேக்கினுடைய
அந்த அழகாக நம்மளுடைய பேக்கு நெக்கு நம்மளுடைய முதுகு போர்ஷன்லாம் இருக்கும்போது அதில் கரெக்டான இடத்துல அந்த ப்ளவுஸ் நமக்கு ஃபிட் ஆனால் மட்டும்தான் அந்த கிளாத்துக்கும் நம்ம போட்டிருக்கிறக்கும் அது நீட்டாக இருக்குமே ஒழிய நம்ம மற்றபடி இருக்கிற அளவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த உடம்புக்கு அது செட் ஆகாது. அப்போ இதனுடைய நம்மளுடைய ஷோல்டர் அளவை நம்ம இதை அதிகப்படுத்தணும். அது எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 15 இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டர் அளவு எடுக்கிறோம். அப்போ இதை 1/2 அப்படின்னு பண்ணும்போது 7.5 இன்ச்சு வரும். இப்போ இந்த 7.5 இன்ச்சை வந்து நம்ம வைக்கிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் யூஸ்வலாக நீங்கள் வைக்கிற அளவுகள் தான். 7.5 இன்ச்சை வந்து நம்ம 1/2 ஷோல்டர் வைக்கிறோம். அதே 7.5 இன்ச்சை நம்ம இங்கேயும் மார்க் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து இங்கே 7.5, இங்கேருந்து இங்கே 7.5. இப்போ இதில் வந்து நம்ம ஆம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சை மட்டும் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவே வந்துட்டு நம்ம போட் நெக்னால 1/2 இன்ச்சு டவுன் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு காலர் நெக் வைக்கிறோம் அப்படின்னா 1 இன்ச்சு நம்ம வந்து இறக்குவோம். ஏன்னா காலருங்கும் போது இங்கே ரொம்ப மேலே போயிட்டு இப்படி கிராஸ் வரணுங்கிறனால இங்கே 1 இன்ச்சு வந்து நம்ம இறக்குவோம். இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் நம்ம வைக்கிறது தான் வந்துட்டு கழுத்தினுடைய அகலம். இப்போ இது வந்து க்ளோஸ் நெக்காக யூ நெக்காக வரணும் அப்படின்னா இந்த 36 இன்ச்சுக்கு வந்து நம்ம 2.25 தான் வைக்கணும். இந்த 2.25 வச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ டீப் நீங்கள் கொடுத்தாலும், இங்கே ஒரு 10 இன்ச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்லாண்டிங்காக போட்டுக்கோங்க. இது வந்து டீப் யூ. இந்த இடத்துல இது வைடெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த பாக்ஸுக்குள்ளேயே இங்கேயும் 2.25, இங்கேயும் 2.25, இங்கேயும் 10, இங்கேயும் 10. இந்த பாக்ஸில் இந்த இடத்துல நல்லா யூ ஷேப் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த இடம் வந்து 1/2 இன்ச்சு டவுன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1/2 ஆம் ஹோல் வருதா அப்படிங்கிறது, இப்போ ஒரு 15.5 வருது அப்படின்னா 7.25 வருதா, அல்லது 16னா 8 இன்ச்சு வருதா அப்படிங்கிறத இதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போடும்போது பேக் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான யூ வந்து உங்களுக்கு இப்படி வரும். இந்த யூ ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷோல்டர் சைட்லலாம் உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அழகாக நெக்கு வந்து அந்தந்த இடத்துல பதிஞ்ச மாதிரி நீட்டாக உங்களுக்கு அமையும். அப்போ யூ அப்படிங்கிறது இந்த மாதிரி வரும். இதுவே வந்துட்டு இது வந்து 2.25, இதுவும் 2.25, இது 10 இன்ச்சு, இதுவும் 10 இன்ச்சு அப்படின்னா இது வந்து 5.5. இப்போ இதில் நீங்கள் ரவுண்டு போடும்போது இந்த ஷேப்பில் வரும். அப்போது இதுக்கு ஷோல்டர் வந்து 5.5 தான் வச்சுருக்கோம், இதுக்கு ஷோல்டர் 7.5 வச்சுருக்கோம். இப்போ இதுவே இன்னும் கொஞ்சம் இவ்வளோ க்ளோஸாக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் அவுட்டரில் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு 2.25 வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஏன்னா இங்கே அகலப்படுத்தும் போது இது அவுட்டரில் போகும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே 2.5 நீங்கள் வைக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சை உள்ளே தள்ளிக்கோங்க. நம்ம நெக்கு அகலப்படுத்த ஷோல்டர் வந்து உள்ளே வரணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கரெக்டான ரொம்ப டீப்பாக இப்படி நம்ம வெட்டி வரும்போது இந்த இடத்துல இருக்கிற சுருக்கமோ அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தோ நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த 1/2 இன்ச்சை எடுத்துகிட்டு 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இப்படி யூ ஷேப் வரும், இப்படி வரும். இப்போ இந்த யூ ஷேப் வந்து வேறு மாதிரி வரும், இந்த யூ ஷேப் வந்து வேறு மாதிரி வரும். இப்போ இதுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கும் கரெக்டாக இந்த ஷேப் தான் வரும். ஏன்னா பேக்கை வந்து டிபெண்ட் பண்ணி, பேக் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு வரும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர் கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 இன்ச்சு பக்கம் நமக்கு வரும் ஷோல்டரோட அளவு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு பக்கம் வரும். இதில் பார்த்திங்கன்னா 2.25 இந்த மாதிரி அளவு வரும். அப்போது ஒரு ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம அதனுடைய நெக்கினுடைய ஷேப் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாவே முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அந்த நெக்கு வந்து எவ்வளோ டீப்பாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க.
ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ டீப்பு, பேக் நெக் எவ்வளோ டீப்பு, இதுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஷோல்டர் வந்து ஃபால் வராமல் நெக்கு கரெக்டாக டைட்டாக உட்காரும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்க முடியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷோல்டர் அளவு வச்சிங்க அப்படின்னா, இதில் வந்து 1/2 ஷோல்டர் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஒரு அளவு வந்து குறைச்சிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் நெக்கு அகலப்படுத்தும் போது கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதுவே இங்கே வந்து நீங்கள் இன்னும் இது 3 இன்ச் பக்கம் வைக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு 5.5 இன்ச்சுக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஷோல்டரில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு கரெக்டான அந்த நெக்கினுடைய ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உடம்புனோட அமைப்பு இப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷோல்டர்னு சொல்லுவோம். இதுவே கொஞ்சம் இப்படி ஷோல்டர் வந்து இன்னும் நல்லாவே இப்படி குறுகலாக வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்லோப்பிங் ஷோல்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஷோல்டரோட அளவு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இந்த போன் வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்த தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இது வந்து 15.5 வருது அப்படின்னா நம்ம 7.75 1/2 வைப்போம். இது வந்து என்னன்னா ஒரு போட் நெக்காக இருக்கட்டும், ஒரு காலர் நெக்காக இருக்கட்டும், அல்லது ஹை நெக்கு, க்ளோஸ் நெக்கு, இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நம்ம இப்படி மெஷர் பண்ணுறோம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், டீப் நெக்காக நமக்கு வரணும், இப்படி டீப் நெக் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் அளவை நீங்கள் கொஞ்சம் அந்த எலும்புக்கு உள்பக்கமாக, அதாவது இந்த ஆம்ஹோலில் எப்படி நம்ம ஸ்லீவ் பக்கம் இருக்க ஆம்ஹோலும் பாடி பக்கம் இருக்க ஆம்ஹோலும் நமக்கு வந்து வேரியேஷன் பண்ண தெரியுதோ அதே மாதிரி தான் இந்த நெக் ஷோல்டர்கிட்ட அந்த போன்கிட்ட இருக்க அளவையும் அதுக்கு உள்பக்கமாக அந்த அவங்களுக்கு ஷோல்டர் இப்படி எந்த இடத்துல சரியுதோ அந்த சரிவு இல்லாமல் அதனுடைய அது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நம்ம மெஷர் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் வந்து இந்த ஷோல்டர் 1.25 வரும். அதுவே இங்கே இருக்கும்போது ஒரு 2.5 வரும். அப்போ இங்கே வருது அப்படின்னா இந்த இடம் நமக்கு இது வந்து க்ளோஸ் நெக்காக இப்படி வரும். இப்போ இந்த ப்ராட் நெக் வருதுன்னா உங்களுக்கு ஷோல்டர் கரெக்டாக இங்கே தான் உட்காரணும், ஒரு 1.25 தான் வரும்னா இந்த ஷோல்டர் அளவை இப்போ இதில் அளவு எடுக்கும்போது ஒரு 14.5 தான் நமக்கு வரும். இப்போ ஷோல்டருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 விதமாக, அதாவது நம்ம நார்மலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதாவது ஷோல்டர் அளவு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம வச்சு நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம். ஆனால் புதுசாக எடுக்கிறவங்களுக்கு இந்த ஷோல்டர் அளவு ஷர்ட்டுக்கு, சுடிதாருக்கு, அதாவது காலர் நெக்குக்கு, போட் நெக்கு, ஹை நெக்கு, இந்த மாதிரி ரொம்ப நெக்கு காலர் வச்ச மாதிரி க்ளோஸாக வர்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷோல்டர் அளவை கொஞ்சம் அவுட்டரில் தான் எடுக்கணும். ஆனால் அதுவே வந்துட்டு நல்லா ப்ராட் நெக்கு, ரவுண்ட் நெக்கு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அளவையே நம்ம கொஞ்சம் குறைச்சி தான் எடுக்கணும். ஏன்னா 1/2 போட்டு நம்ம கால்குலேட் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் இது ரொம்ப ப்ராடாக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த ஷோல்டர் அளவில் எடுக்கிறதுல கூட வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நானே ஒரு சார்ட் போட்டு தரேன் அப்படின்னா இப்போ இதில் 15.5 இன்ச் இருக்குது ஷோல்டர் அளவு. இப்போ நான் போடுற இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து இதில் இருக்க அளவை 1/2 பிரிச்சுக்குவாங்க. இப்போ இதில் 7 இன்ச்சு வருது அப்படின்னா இதை 1/2 பிரிச்சுட்டு 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து ஷோல்டருக்கு வைப்பாங்க. அந்த மாதிரியும் எங்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ஷோல்டரை ரொம்ப ப்ராடாக எடுத்துகிட்டு 1.5 இன்ச்சை குறைச்சிட்டு நீங்கள் ஷோல்டர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஷோல்டர் அவுட்டரில் தான் போகும். அப்போ ஒரு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பல விதமாக நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ப்ராட் நெக்காக வைக்கும்போது நம்ம எப்பவுமே, அதாவது அகலமாக ஒரு கழுத்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஷோல்டர்னுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா குறுகலாக தான் வரணும். அதே மாதிரி நெக்கை ஒட்டி க்ளோஸாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஷோல்டர் அளவு அதிகமாக வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக வர கிளாத்து, ஷோல்டர் ஃபாலு, நெக்கு லூஸு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தவிர்க்க முடியும். அதனால் ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம தைக்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நார்மலாக பிகினர்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்திங்கனாவே போதும். ஆனால் ஓரளவுக்கு தைக்கிறோம், அதில் எனக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ், மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம டெய்லரிங்கில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தைக்கும் போது தான் அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரிய தான் அந்த ஃபிட்டிங்ஸ் வந்து அந்த மாடலே நமக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் எதனால் இந்த ப்ராப்ளம் வருது, ஒரு ப்ளவுஸை நம்ம போட்டோன்னே கரெக்டாக ஃபிட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்,
நிறைய பேருக்கு அளவெடுத்து தைக்கிறதுலையே ஒரு ஃபியர் வரும். ஏன்னா நம்ம புதுசாக அளவெடுத்து நம்ம தைக்கிறோம், இது அவங்களுக்கு கரெக்டாக வருமா வராதா அப்படிங்கிறது. அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த ரொம்ப பாடியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த லூஸ் டைட் வந்து ப்ராப்ளம் வரும். அதை வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லூஸ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே தான். நார்மலாக நம்ம ஈஸ் அலவன்ஸ் 4 இன்ச்சு சேர்த்தனா போதும். அது சேர்த்தாமல் வச்சுட்டா கண்டிப்பாக டைட்டாக தான் இருக்கும், பத்தாது. அப்போ அந்த அளவுகளை நீங்கள் கரெக்டாக எடுத்திருக்கீங்களா, எழுதியிருக்கோமா. மேக்ஸிமம் இறக்கம் கொஞ்சம் கூடுதலாயிட்டால் கூட பரவாயில்ல, குறைஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனையாகும். அதே மாதிரி நெக்கு வந்து குறைஞ்சிருச்சுன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப டீப் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நெக்கினுடைய அகலம் வந்து அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஷோல்டர் அளவை நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நுணுக்கங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்க உங்களுக்கு டெய்லர்லேயே அடுத்த ஸ்டெப் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இப்போ வந்து யூ நெக்னா என்ன, ரவுண்ட் நெக்னா என்ன, அதுக்கு ஷோல்டர் அளவு எப்படி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.